இப்போ ஆரோக்கியமான ஒரு உணவு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரேஷன் அரிசி வந்து நைட்டு நான் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்சதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நேச்சுரல் அரிசிங்காட்டி வந்து சுத்தம் பண்ண வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குது. இப்போ ஆரோக்கியமான ஒரு உணவு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரேஷன் அரிசி வந்து நைட்டு நான் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்சதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நேச்சுரல் அரிசிங்காட்டி வந்து சுத்தம் பண்ண வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிடும். பளிச்சு அந்த அரிசி கொஞ்சம் நல்லா இருக்குது. சின்ன உங்களுக்கு அரிசி அந்த சின்ன பொடி அரிசியெல்லாம் இருக்குது. அது வேணும் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பொரிக்கு தனியாக போட்டுக்கலாம். முன்னத்த நாள் நைட் வந்து ஒரு மாடி ஊற வச்சுக்கலாம். கை கால் குடைச்சலுக்கு, ப்ரெஷருக்கு, தலை சுத்தாமல் இருக்கிறதுக்கு வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, நல்ல விஷயம். தண்ணி ஊற வச்ச தண்ணி வந்து நீங்கள் முகத்துக்கு வந்து முகம் இருக்கு இல்லையா, நம்ம முகத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த தண்ணி செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப சத்தானது தண்ணி. இந்த முகத்துக்கு வந்து 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற போட்டு ட்ரையாக விட்டு மறுபடியும் முகத்தை கழுவுனீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து இது களைஞ்சிட்ருக்கோம். களைஞ்சி முடிஞ்சோன்னே நான் அடுப்பில் வைக்க போகிறேன். அதை எப்படி செய்யணும்னு மறுபடியும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.